யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு வள்ளுவர் சொல்லிய இந்த ஒரு குறள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. நீங்க எதையாவது கட்டுப்படுத்தலாம், இல்லையெனில் கட்டுப்படுத்தாமலும் இருக்கலாம். ஆனா உங்க நாக்கை உங்க வார்த்தைகளை கட்டுப்படுத்தி கற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு தவறான வார்த்தை ஒரு தவறான நேரத்தில் வெளியே வந்தா அதே வார்த்தை தான் உங்களுக்கு எதிரியாக மாறி உங்களை ஒரு பெரிய பிரச்சனைக்கும் துன்பத்துக்கும் தள்ளிடும். அதனாலதான் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், யோசிச்சு பேசுறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். நீங்க எங்கெல்லாம் அமைதியா இருக்கணும், எந்த இடங்கள் பேசாமல் இருப்பது உங்க வளர்ச்சிக்கே உதவும். அந்த மாதிரி வாழ்க்கையை முன்னேற்றும் 10 முக்கியமான அமைதியின் ரகசிய இடங்களை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால கவனமா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் இடம், யாராவது உங்களை விமர்சிக்கும் போது, யாராவது உங்களை அசிங்கமா பேசுறாங்களா, இல்ல உங்க குறையையே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா, அந்த நேரத்துல உடனே கோவப்படாதீங்க, பதிலுக்கு சண்டை போடாதீங்க. ஏன்னா அங்கேதான் நீங்க ஜெயிக்க வேண்டிய முதல் இடம் இருக்கு. அடுத்தவங்க உங்களை விமர்சிக்கும் போது உடனே உங்களை நியாயப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. கொஞ்சம் மௌனமா இருங்க. ஏன்னா அந்த விமர்சனம் உண்மையா இருந்தா அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு இலவச பாடம், உங்களை நீங்களே திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு. ஒருவேளை அது பொய்யா இருந்தா அதை உங்க மனசுக்குள்ளேயே விடாதீங்க. குப்பை தொட்டியில போடுற பேப்பர் மாதிரி அதையும் தூக்கி போட்டுட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. ஒரு அழகான உண்மை புத்தர் சொன்னார், யாராவது ஒரு பரிசை உங்களுக்கு கொடுக்கும்போது அதை நீங்க வாங்கலைன்னா அது கொடுத்தவங்களுக்கே சொந்தம். அதே மாதிரிதான் விமர்சனமும். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாம அமைதியா இருந்தீங்கன்னா அந்த வசவு அவங்களுக்கே திருப்பி போயிடும். உங்க அமைதி தான் அவங்களுக்கான மிகப்பெரிய பதில், மிகப்பெரிய தண்டனை. அதனால அடுத்தவங்க பேச்சை கேட்டு உங்க நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். இரண்டாவது இடம், தேவையற்ற விவாதங்களின் போது. நீங்க ஒரு விவாதத்துல ஜெயிச்சிட்டதா சந்தோஷப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க ஒரு பெரிய விஷயத்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமா, வாக்குவாதத்துல ஜெயிச்சா நீங்க சம்பாதிக்கிறது என்ன? ஒருத்தரோட மனசா, இல்ல அவரோட பகைதான். விவாதங்கள்ல பெரும்பாலும் ஜெயிக்கிறது உண்மை இல்ல, அகந்தை தான். நீங்க 100 காரணங்கள் சொல்லி அவர்களை மடக்கினாலும் அவங்களின் மனசுக்குள்ள நீங்க ஒரு எதிரியா தான் இருப்பீங்க. அப்படி இருக்க அந்த சின்ன விவாதத்துக்காக உங்க நேரத்தையும் உங்க மன அமைதியையும் இழக்கணுமா? யோசிச்சு பாருங்க. அங்கே மௌனமா இருக்கிறது தான் உங்க அறிவுக்கு அடையாளம். புத்திசாலிகளுக்கு எங்கே பேசணும்னு தெரியும், ஆனா மேதைகளுக்கு எங்கே அமைதியா இருக்கணும்னு தெரியும். தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்தீங்கன்னா உங்க ஆற்றல் சேமிக்கப்படும். அந்த ஆற்றலை உங்க கனவுகளுக்காக பயன்படுத்துங்க. மௌனம் உங்களை பலவீனமா காட்டாது, அது உங்களை ஒரு பக்குவமான மனிதனா காட்டும். அதனால வாக்குவாதத்தை ஜெயிக்காதீங்க, வாழ்க்கையை ஜெயிக்க பழகுங்க. மூன்றாவது இடம், மற்றொரு கோபமாக இருக்கும்போது. யாராவது உங்க மேல பயங்கர கோபத்துல கத்துறாங்களா? உங்களுக்குள்ளேயும் கோபம் கொப்பளிக்குதா? ஒரு நிமிஷம் நின்று பாருங்க. எரியுற நெருப்புல எண்ணெய ஊத்துனா அது அணையாது, இன்னும் பெருசாதான் எரியும். அதே மாதிரிதான் கோபமும். எதிரில் இருக்கிறவங்க கோபத்துல இருக்கும்போது நீங்களும் பதில் பேசினா அது ஒரு சின்ன சண்டை இல்ல, ஒரு பெரிய போராக மாறிடும். ஆனா அந்த ஒரே நேரத்துல நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா அவங்க கோபம் ஒரு கட்டத்துல தானாவே தணிஞ்சிடும். ஏன்னா சத்தம் போட ஒரு ஆள் மட்டும் போதாது, அதை எதிரொலிக்க இன்னொரு ஆளும் வேணும். நீங்க அந்த எதிரொலி ஆகாதீங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருக்கிறது உங்களோட பலவீனம் கிடையாது, அது உங்களோட மிகப்பெரிய ஆளுமை. கோபத்துல வர்ற வார்த்தைகள் உறவுகளை உடைக்கும், ஆனா மௌனம் அந்த உறவை காப்பாற்றும். ஒரு நிமிஷ அமைதி பல வருட வருத்தங்களை தவிர்க்கும். அதனால அடுத்தவங்க கோபத்தை உங்க அமைதியால வெல்லுங்க. நான்காவது இடம், மனம் சோகமா இருக்கும்போது. வாழ்க்கையில ரொம்ப சோகமா இருக்கீங்களா? எதையோ இழந்துட்டதா ஒரு கனமான வலி உள்ளுக்குள் இருக்கா? அந்த நேரத்துல ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னு தோணுதா? தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நின்னு பாருங்க. ஏன்னா சோகம் ஒரு கண்ணாடி மாதிரி, அது உண்மையை தெளிவா காட்டாது, மாறி மறைச்சு காட்டும். ஒரு குளம் கலங்கி இருந்தா அதோட ஆழம் நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் உங்க மனசு சோகத்துல கலங்கி இருக்கும்போது நீங்க எடுக்கிற முடிவுகளும் பேசுற வார்த்தைகளும் தவறாகத்தான் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு கூட உங்க வாழ்க்கையே முழுக்க மாத்திடலாம். அதனால அங்கே அமைதியா இருங்க. அதுதான் உங்க மனசை மீண்டும் தெளிவாக்கும். ஒரே வழி சோகம் உங்க முடிவு இல்லை, அது உங்க மாற்றத்துக்கான ஒரு கதவு. அந்த துயரத்துல நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கான சரியான பதில்கள்
உள்ளிருந்தே பிறக்கும். அந்த நேரத்தை பேசுறதுக்கு இல்ல, யோசிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. அமைதி ஒரு மருந்து மாதிரி. அது உங்க காயத்தை மட்டும் இல்ல, உங்க சிந்தனையையும் குணப்படுத்தும். அதனால சோகத்தை அமைதியால வெல்லுங்க. தெளிவான முடிவை எடுங்க. 5வது இடம், யாராவது உங்களை தோண்டி விடும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க வேணும்னே உங்களை உசுப்பேத்துறாங்களா? நீங்க கோவப்படணும், கத்தணும்னு அவங்க காத்துக்கிட்டே இருக்கிறாங்களா? அந்த நேரத்துல நீங்க பதிலடி கொடுக்கணும்னு தோணலாம். ஆனா உண்மையான பதிலடி எது தெரியுமா? சிலர் உங்களை சினமூட்டணும்னே பேசுவாங்க. நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அதே இடத்துல நீங்க மௌனமா ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போயிட்டீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மரணடி. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அந்த கோபம் உங்ககிட்ட இல்லைங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய தோல்வி. மௌனம் பலவீனம் இல்ல, அது உங்களோட சுய கட்டுப்பாடு. ஒரு சின்ன கல்லுக்காக முழு குளம் கலங்கக்கூடாது. அதே மாதிரி சின்ன மனிதர்களுக்காக உங்க மனசு கலங்கக்கூடாது. உங்களை சீன்றவங்க கிட்ட வார்த்தைகளை வீணாக்காதீங்க. உங்க அமைதி அவங்கள யோசிக்க வைக்கணும். அவங்களோட தவற அவங்களுக்கே புரிய வைக்கணும். அதனால உங்களை உசுப்பேத்துறவங்க கிட்ட பதிலடி கொடுக்காதீங்க. அவங்கள உங்க அமைதியால வெல்லுங்க. 6வது இடம், கேட்காத போது அறிவுரை சொல்லாதீங்க. நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு ஒரு அறிவுரை சொல்ல போவீங்க. ஆனா அவங்க அதை மதிக்காம போயிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாம ஏன் இவங்க கிட்ட போய் சொன்னோம் என்று தோணும் இல்லையா? ஆனா அதுக்கு காரணம் அவங்க இல்ல, நீங்க தான். கேட்காத இடத்துல கொடுக்கப்படுற அறிவுரை குப்பையில போடுற பொருளுக்கு சமம். நீங்க எவ்வளவு பெரிய உண்மையை சொன்னாலும் அவங்க அதை ஒரு சுமையாதான் பார்ப்பாங்க. அதனால ஒருத்தர் உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்காதவரை நீங்க மௌனமா இருப்பதுதான் உங்க அறிவுக்கு அழகு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. தங்கம் ஏன் இவ்வளவு விலை உயர்ந்தது? ஏன்னா அது எல்லா இடத்துலயும் கிடைக்காது. அதே மாதிரிதான் உங்க வார்த்தைகளும். நீங்க எப்போ தேவையோ அப்போ மட்டும் பேசினா உங்க வார்த்தைகளுக்கு வைரம் மாதிரி மதிப்பு கிடைக்கும். மத்தவங்க வாழ்க்கையில தேவையில்லாம தலையிடாதீங்க. உங்க மௌனத்தால உங்க கௌரவத்தை வளர்த்துக்கோங்க. அதனால வார்த்தைகளை சேமிங்க, மதிப்பை அதிகப்படுத்துங்க. 7வது இடம், அறிவை பற்றி கர்வம் வரும்போது உங்களுக்கு எல்லாம் எனக்கே தெரியும் அன்னு ஒரு எண்ணம் வந்ததுண்டா? மத்தவங்க பேசுறது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமா தோணுதா? அப்படின்னா நீங்க ஒரு பெரிய ஆபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அறிவு வளர ஆரம்பிக்கிற இடத்துலயே அகந்தை மெதுவா நுழைய ஆரம்பிச்சிருக்கும். உண்மையான அறிவாளி இன்னும் கத்துக்க வேண்டியது கடல் அளவு இருக்குன்னு தெரிஞ்சவன் தான். ஆனா அரைகுறை அறிவாளி தான் எனக்கு எல்லாம் தெரியும் சத்தம் போடுவான். அந்த தருணத்துல நீங்க மௌனமா இருக்கிறது தான் உங்க அறிவை இன்னும் உயர்த்தும். மௌனம் உங்க அறிவை மறைக்கிற திரை இல்ல, அது இன்னும் கத்துக்க நீங்க உங்களுக்கே கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. வாழ்க்கையில எப்போதும் ஒரு மாணவனா இருக்க பழகுங்க. ஏன்னா நீங்க கத்துக்கிறத நிறுத்துற நாளே உங்க வளர்ச்சி நின்னுடும். உங்களுக்கு தெரிஞ்சத மத்தவங்க கிட்ட நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா மத்தவங்க கிட்ட இருந்து புதுசா எதையாவது கத்துக்க முயற்சி பண்ணுங்க. உங்க அறிவு உங்களை உயர்த்தணும், ஆனா அது உங்களை தலைக்கணமாக்க கூடாது. அதனால கத்துக்கிட்டே இருங்க, பணிவாருங்க. 8வது இடம், உண்மையை ஏற்க தயாராக இல்லாதவர்களிடம். நீங்க ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு உண்மையை சொல்ல போவீங்க. ஆனா அவங்க அதை ஏத்துக்காம உங்ககிட்டயே சண்டைக்கு வருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும் இல்லையா? ஆனா அந்த தவறு அவங்க மேல இல்ல, உங்க மேலதான். ஏன்னா உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அதை கேட்கிற மனநிலையில இருக்காங்களான்னு நீங்க பார்க்கல. யார் ஒருத்தர் தான் செய்யறது தப்புன்னு உணர தயாராவே இல்லையோ அவங்க கிட்ட உண்மையை சொல்லி நேரத்தை வீணாக்காதீங்க. ஒரு மூடி இருக்கிற பாத்திரத்துக்குள்ள நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது உள்ள போகாது. அதே மாதிரிதான் பிடிவாதம் நிறைஞ்ச மனசுக்குள்ள உங்களோட உண்மை ஒருபோதும் நுழையாது. அதனால அங்கே மௌனமா இருங்க. அதுதான் உங்க புத்திசாலித்தனம். உண்மை ஒரு விதை மாதிரி, அது வளரணும்னா நிலம் தயாரா இருக்கணும். பாறை மேல விதை தூவாதீங்க. உங்க சக்தியை வீணாக்காதீங்க. காலம் ஒரு நாள் அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கும். அது வரைக்கும் நீங்க அமைதியா உங்க வேலையை பாருங்க. உங்க மௌனம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமா அமையட்டும். அதனால சரியான நேரத்துல மட்டும் பேசுங்க, மத்த நேரத்துல மௌனமா இருங்க. 9வது இடம், சூழ்நிலை உங்கள் கையில் இல்லாத போது. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும் எதுவுமே நமக்கு சாதகமா நடக்காத மாதிரி தோணும். ஒரு பக்கம் தோல்வி, இன்னொரு பக்கம் தடைகள். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இன்னும் மனசுக்குள்ள கேள்வி வரும். அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? அமைதி. சூழ்நிலைகள்
உங்க கையை மீறி போயிடும்போது பதற்றப்பட்டு கத்தினாலும் அழுதாலும் எதுவுமே மாறப் போறதில்ல. அது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. ஆனா அதே நேரத்துல நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா அதுதான் உங்க மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ஏன்னா அமைதியா இருக்கும்போதுதான் உங்களால அடுத்த கட்டத்தை பத்தி தெளிவா யோசிக்க முடியும். ஒரு புயல் அடிக்கும் போது ஒரு மரம் எதிர்த்து நிக்காது, வளைந்து கொடுத்து அமைதியா தாங்கி கிடக்கும். அதனாலதான் அது உடையாம தப்பிக்குது. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். காலம் உங்களுக்கு சாதகமா இல்லாத போது அமைதியா காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. மௌனம் உங்களை பலவீனமா இல்ல, வலிமையான மனிதனா மாற்றும். நினைவில் வைக்குங்க, எந்த புயலும் நித்தியம் இல்ல. புயல் ஓய்ந்த பிறகு சூரியன் கண்டிப்பா உதிக்கும். அதனால காலத்தை மௌனத்தால வெல்லுங்க. சரியான நேரத்துக்காக காத்திருங்க. 10வது இடம், மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கும் போது. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவுமே நமக்கு சாதகமா நடக்காத மாதிரி தோணும். ஒரு பக்கம் தோல்வி, இன்னொரு பக்கம் தடைகள். ஏன் எனக்கு மட்டும் இப்படி இன்னும் மனசு கேட்கும். அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் அமைதி. சூழ்நிலைகள் உங்க கையை மீறி போயிடும்போது நீங்க கத்தினாலும் அழுதாலும் ஒன்றும் மாறாது. அது எரியுற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. ஆனா அதே நேரத்துல நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா அதுதான் உங்க உண்மையான வலிமை. என அமைதியா இருக்கும் அந்த நொடிகள்ல தான் உங்களால அடுத்த பாதையை தெளிவா பார்க்க முடியும். புயல் அடிக்கும் போது ஒரு மரம் எதிர்த்து நிக்காது, வளைந்து கொடுத்து அமைதியா தாங்கி கிடக்கும். அதனாலதான் அது உடையாம தப்பிக்குது. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். காலம் உங்களுக்கு சாதகமா இல்லாத போது அமைதியா காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. மௌனம் உங்களை உடைக்காது, உங்களை வடிவமைக்கும். ஒரு விஷயம் மறக்காதீங்க, எந்த புயலும் நிலையானதில்ல, அது ஓயும். அதுக்கு பிறகு சூரியன் மீண்டும் உதிக்கும். அதனால காலத்தை மௌனத்தால வெல்லுங்க. சரியான நேரத்துக்காக காத்திருங்க. நண்பர்களே, மௌனம் என்பது வெறும் சத்தமில்லாத நிலை மட்டுமில்ல, அது ஒரு மிகப்பெரிய அதிகாரம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 10 இடங்கள்ல அமைதியா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மெதுவா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதை நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நினைவில் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.